தப்பா பேசுற விக்கல்ஸ் என்ன மக்களே இப்படி அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் மக்களே நல்லா கிளியர் கட்டாக ஒன்று புரிஞ்சிருச்சு. இந்த பார்வதி கமருதீனுக்கெலாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம வினோத், சபரி, விக்ரம், வேணாண்டா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி போகாதீங்கடா, நாளைக்கே உங்களை செருப்பை கழட்டி அடிப்பாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இந்த 2 ஜந்துக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஜந்துக்கள் தான். அதை விட மோசமாக என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரிலைங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை தான் இந்த வீடியோவில் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பயங்கரமான ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சஜஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் வந்து முதல்ல அடிக்கிறது யார் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அரோரா தான் அடிக்க போகிற மாதிரி எனக்கு ஒரு தோனி நியூஸில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் அடிக்க போகிறது அரோரா தான். மேபி இந்த டாஸ்க்லையுமே அரோரா தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது பார்த்தா தான் நமக்கே தெரியும். பட் இந்த டாஸ்க்குக்காக இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இவங்க போவாங்கன்றது வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது. சரி, ஒரு கேமாக பார்க்குறத விட்டுவிட்டு பர்சனலாக ரொம்ப அட்டாக் பண்ணி, ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணி ரொம்ப கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த காஜி கப்புள்ஸ், கமருதீனும் பார்வதியும். என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் கூட யோசித்தேன், என்னடா இந்த ப்ரமோவில் சாண்ட்ராவை காணமே நான் யோசிச்சா, அந்த ப்ரமோவிலே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் குறிப்பாக பார்வதி சாண்ட்ராவை கார்லேருந்து வெளியே தள்ளி விட்டாங்க. ஆமாம், சாண்ட்ராவை கார்லேருந்து வெளியே தள்ளி விட்டுருச்சு. இந்த காஜி பிடிச்ச இந்த பீடை வெளியே தள்ளி விட்டுருச்சுங்க. எங்கே பார்வதிக்காக கமருதீன் கூட சண்டைக்கு போனாங்களோ சாண்ட்ரா, இப்போ பார்வதி கமருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த காஜித்தனத்துக்காக சாண்ட்ராவே வெளியே தள்ளிட்டாங்க. போதுமா? நான் கூட ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த பீடையோடு சேர்ந்தவங்களும் பீடை ஆயிடுவாங்க. பீடைக்கு எவனாச்சும் சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா முடிஞ்சிச்சு. நாளைக்கு அவனுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு வேலையை இந்த பீடை பார்க்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கோவம் வருதுங்க, உண்மையிலே கோவம் வருது. ஏன் அப்படின்னா, இந்த சாண்ட்ரா வெளியே தள்ளிட்டாங்க போல இருக்குது. சாண்ட்ராவுக்கு வந்து என்ன சொல்லுது, அந்த மாதிரி பேனிக் இந்த அட்டாக் எதுவும் வந்தது மாதிரி எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேபி அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா இதை விட ஒரு என்ன சொல்கிறது கேவலத்தோட உச்சம் இதுதாங்க. அவங்க ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் குழந்தைங்க பார்ப்பாங்கன்னு. இந்த விஷயமெல்லாம் அவங்க குழந்தைங்க பார்த்துக்குன்னா எனக்கு சத்தியமாக சொல்ல எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேம் இவங்க விளையாடணுமா? ஸோ என்ன ப்ரமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி இந்த 3 பேருமே பயங்கரமான சண்டைக்கு வர்றாங்க. யார்? வினோத், அப்புறம் சபரி, விக்கல்ஸ். இவங்க 3 பேரெலாம் வேறு லெவல் ஹைப்புக்கு போயிட்டாங்க. ரொம்ப ஹையஸ்டான என்ன சொல்கிறது கோவத்தில் இருக்காங்க 3 பேருமே. குறிப்பாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவங்க வெளியே தள்ளினதுனால சாண்ட்ராக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. ஸோ அதனால இவங்க 3 பேருமே கீழே இறங்கின மாதிரி தான் எனக்கு தோணுது. 3 பேருமே கீழே இறங்கிட்டாங்க. ஸோ இதுக்கு டென்ஷன் ஆகி பயங்கரமாக விக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட வார்த்தை மோத்தாவுமான்னு திட்டிகிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் பீப்பு போட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ரோமோவில் என்ன நடந்துச்சுன்றதை ஃபஸ்ட்டு ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு டைலாக் வருது. என்ன அப்படின்னா, 3 பேருமே வினோத், விக்ரம், சபரி 3 பேருமே சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் நீங்கள் 3 பேரும் அந்த காரை விட்டு இறங்காதீங்கன்னு சொல்லி 3 பேரை சொல்கிறாங்க. யார் 3 பேர்னா, முன்னாடி ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அரோரா, சுபிக்ஷா அண்டு திவ்யா, இவங்க 3 பேரையுமே அங்கிட்டு இருந்து எங்கே அந்த வீட்டு வாசல் இருக்கும்ல அங்கேருந்து இவங்க 3 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே எனக்கு எதுக்குடா இவங்க கத்துறாங்கன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது, 2வது பார்க்கும்போது இந்த பாருவோட எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வேலை எனக்கு அப்போ தான் புரியுது. அதாவது இந்த அம்மா பின் சீட்டில் உட்காந்துருக்கு. இந்த அம்மா ஏற்கனவே குட்டை அபூர்வ சகோதரர்களுக்கு. இந்த அம்மா காலை தூக்கி முன் சீட்டில் இருக்கிறவங்க தலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்குங்க. ஆமாம், இந்த இதில் வந்து ட்ரிகர் பண்ணணும் தான், நீங்கள் வந்து விளையாடணும் தான். ஆனால் ஒரு அளவு இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே மிஞ்சி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே கேவலமாக இருக்கும். அதைத்தான் இந்த கேவலவாதி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்று பீடை, இன்னொன்று இந்த காஜி பிடிச்சவன். இந்த பீடை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவன் தான் கமருதீன் பக்கத்தில் இருக்கான். ஏன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த அம்மா பண்ணுறதை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ட்ரிகர் பண்ணலான்னு சொல்லி இங்கே பேசிட்டாங்க போல இருக்குது. அதனால எவனை வேணால் ட்ரிகர் பண்ணலாம், எப்படி வேணால் ட்ரிகர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்காக சப்போர்ட்டுக்கு அவ்வளோ நேரம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கமருதீனை அப்படி பிடிச்சி அந்த அம்மாவை பறக்க விட்டு இங்கிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ பீடை இவனை வச்சுக்கிட்டு மற்றவங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம். இந்த அம்மா காலை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் திவ்யா ஒன்று சொல்லுங்க, எங்கே கால் பக்கத்தில் வந்துச்சு, காலே இருக்காதுன்னு. நான் என்ன சொல்கிறேன்,
அப்படியே காலை பிடிச்சி இழுத்து வெளியே தூக்கி போட்டுருங்க திவ்யா. ஒரு ஸ்மேக்கை போட்டு விட்டுருங்க. WWFல வரும்ல, ஒரு ஸ்மேக்கை போட்டு விட்டு பின்னாடி திரும்பிக்கிட்டு ஒரு உதையை விடுங்க. நம்ம சான் மைக்கேல் மாதிரி ஒரு உதையை விடுங்க. அப்போ தான் அந்த அம்மாலாம் கேட்கும். அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. அப்போ தான் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு இருந்து இவங்க 2 பேர் சண்டை கத்திக்கிட்டு இருக்காங்க. யார்? விக்கல்ஸும் சபரியும். அப்போ தான் நம்ம விக்கல்ஸ் ஒரு வார்த்தையை விடுறாரு. என்ன மைத்துக்கு நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடவும் நம்ம கமருதீன் டே வேணாண்டா, தப்பான வார்த்தை விடுறேன்னு இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, யார்? இந்த கமருதீனும் பார்வதியும். நீங்கள் என்ன சரியானதாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? தப்பா பேசுற. இவ்வளோ நாள் உங்களுக்காக நாங்கள் வரைஞ்சு கட்டிக்கிட்டு எல்லாம் பேசி உங்களுக்காக ஒரு சரியான இது சொன்னால் நீங்கள் இவங்களை வச்சு படிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க டென்ஷனாகி கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே தப்பாக பேசுகிற விக்கல்ஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் விக்கல் அங்கேருந்து அவர் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறார். டே விக்கல், நீ இப்படி மாடா பேசுவ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் கோவம் வந்தால் எல்லோரும் பேசத்தாங்க செய்வாங்க. ஏன்னா உண்மையிலே ட்ரிகர் பண்ணி விட்டாங்க இவங்க 2 பேரும். லிட்டராக சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. எனக்கெல்லாம் தேவையே இல்லை. மோத்தா வெளியே வாடா, இப்படி வெளியே வாடானே திட்டுறாரு. அதான் வெளில வாடான்னு சொல்லி அவனை கமருதீனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. பட் இவங்க 3 பேர் எதுக்கு வெளியே போனாங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேபி சாண்ட்ராக்காக வெளியே போனது மாதிரி எனக்கு தோணுதுங்க. லிட்டரா அப்படி தான் தோணுது. அங்கே முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருந்த இவங்க 3 பேருமே இப்போ கார்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கார்கிட்ட வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யாமே பார்த்தீங்க அப்படின்னா கமருதீனை பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த 3 பேரும் நம்ம வினோத் கமருதீன் கூட எவ்வளவோ அட்டாச்சாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் யாரையுமே இது பண்ணலை. கமருதீனை பிடிச்சி திட்டுன்னு திட்டிட்டு தான் இருக்காங்க. அப்பதான் சபரி ஒரு வார்த்தையை விடுறாரு. அப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தோணுது, எதுக்காக இவங்க 3 பேர் வெளியே வந்திருப்பாங்கன்னு. என்ன சொல்றாங்க? இந்த கேமுக்காக சாண்ட்ரா வெளியே தள்ளுன பார்வதி இன்னும் 10 நிமிஷத்துல உன்னையுமே வெளியே தள்ளுவா. யார? கமருதீன். இந்த கேமுக்காக சாண்ட்ரா தள்ளுன பாரு இன்னும் 10 நிமிஷத்துல தள்ளுவா. எனக்கு தெரிஞ்சு அது நடக்கத்தான் போகுது. கேமுக்காக இந்த பீடை எது வேணா பண்ணும், எல்லாமே பண்ணும், எது வேணா பண்ணும், எப்படி வேணா பண்ணும். எந்த லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் இந்த பீடை போகும். அது உண்மைதாங்க, உண்மையிலே உண்மைதான். அதெல்லாம் இதை பார்த்த உடனே இவங்க சப்போர்ட்டர்லாம் வருவாங்க. வாங்கடா டே, இதுக்கப்புறம் வாங்கடா, இன்னைக்கான எபிசோடு பார்த்துட்டு நீங்கள் பேசுங்கடா முட்டு பாய்ஸ், இதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுதான் இவ்வளோ கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேண்டான்னு நம்ம சபரி சொல்லவும், அம்மான்னு பேசிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேடான்னு சொல்லி கமருதீன் கேட்டுக்கிட்டு இருக்கான். யாருக்கிட்ட? சபரிக்கிட்ட. அதுக்கு தான் நம்ம சபரி ஒரு வார்த்தை கேட்டார். டே, நீயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மாவை தான் வெளியே தள்ளி விட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். கரெக்டு தான். சாண்ட்ரா 2 குழந்தைங்களுக்கு அம்மா. நீ இவ்வளோ நேரம் வக்கனையாக பேசிக்கிட்டு இருக்கிற கமருதீன் சாண்ட்ராவையும் தானே வெளியே தள்ளி விட்ட. இப்போ அவங்க முகத்தில் எந்த அம்மா எதுவும் தெரியல. மூஞ்ச பாருன்னு சொன்னது நீ யாருடின்னு சொன்ன முதல்ல இவங்களுக்கு அம்மா தெரியல. இப்போ சபரி கிட்ட அம்மான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம சபரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு. அரோரா, என்ன ஆனால் வெளியே இறங்காதடி அப்படின்னு சொல்லி கோவமா அந்த கார் டோரை வந்து மூடிட்டு போறாரு. ஆனா ஒண்ணுங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு, இவங்க 2 பேரும் கேமுக்காக எவ்வளோ கீழ்த்தரமாக போவாங்கன்றது இந்த அதில் அவ்வளோ நல்லாவே தெரியுது. குறிப்பாக இவங்க 2 பேருமே ஒன்று கேமுக்காக காஜி பிடிச்சும் திரிவாங்க, இன்னொருத்தன் கழுத்தருக்கும் தயங்க மாட்டாங்க, காலை வாரி விடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன், இவனோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இவனுக்கு சப்போர்ட்டாக போயிருந்தாலும் சரி, இவங்க சண்டை போடும்போது இவங்களை விலக்கி விட்டு டே நீங்கள் பரவாயில்ல சமாதானமாக இருங்கடான்னு சொல்லி இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, நல்லா வக்கனே வச்சு செஞ்சு விட்டாங்க. இவங்களோட இதே அதுதான், இவங்களோட நேச்சரே அப்படி தான். ஒரு கேமுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணணுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரிப்பா, நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேமில் வினோத்தாக இருக்கட்டும் நிறைய பேர் அவுட் ஆகிருக்காங்க, யாருமே இந்த அளவுக்கு இது பண்ணதில்லை. ஆனால் ஒரு கேமுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ கீழ்த்தனமான ஒரு விஷயம், எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். இதெல்லாம் பண்ணணுமா? இதுக்கு நாண்டுக்கிட்டு சாவலாம் இந்த நாதாரிகளை 2 பேரும். எனக்கு டென்ஷனாக வருதுங்க. நேற்று சண்டை போடுறாங்க, இப்போ சேர்ந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தாண்டா பண்ணிட்டீங்க? நேற்று நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெட்டில் அந்த அம்மா படுத்து கிடக்கு, யார்? பார்வதி. இவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாரோல 2 பேர் இருந்தாங்க, அரோரா அண்ட் சுபிக்ஷான்னு நினைக்கிறேன். அரோரா சுபிக்ஷா வந்து அந்த பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அரோரா வந்து சுபிக்ஷா மேலே கை போட்டிருக்காங்க, சுபிக்ஷா மேலே கை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை 2 பேரும் பார்க்குறாங்க. யார்? பார்வதியும் கமருதீன் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரும் கை மேலே வந்து கை போட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னொன்னே உடனே கமருதீனுக்கு இவனுக்கு மூடு வந்துருச்சு போல இருக்குது. உடனே பார்வதியை கட்டி பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணவும் அவன் யோசிக்கிறா. யார்? பார்வதி. என்னடா கை கொண்டு வர்றேன் அப்படின்ட்டு. உடனே இந்த பக்கம் பார்க்குறேன், எல்லாரும் எந்திரிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு. யாரும் எந்திரிச்சிருக்கல, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்ற போன
2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கட்டி பிடிக்கும்போது அங்கேருந்து சுபிக்ஷா இப்படி பார்த்துட்டு இவங்களெல்லாம் திருத்த முடியாதுடா அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த பக்கம் திரும்பி படுத்துக்குச்சு. உண்மைதான், இவங்களை திருத்தவும் முடியாது, இவங்க காத்து பிடிச்சி தான் தீருவாங்க, இவங்க சண்டை போட்டாங்கன்னா செத்து தொலையிட்டுன்னு நம்ம விட்டுறணும், எவனுமே கண்டுக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ப்ரொமோவில் என்ன சொல்ல வர்றாங்க என்ன எதுன்றதை வந்து தெரிஞ்சு போச்சு. சாண்ட்ராக்கு மேபி மெடிக்கல் ரூமில் போயிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் 3வது ப்ரொமோ என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா பபாய்.